கீழே இறங்க சொல்லுங்க, தயவு செஞ்சு கீழே இறங்க சொல்லுங்க அந்த பொண்ணை. எவ்வளவோ பேய் இருக்கு ஸ்னைசஸ் போட்டு. மேடம் குறுக்கு சந்தில பூந்து நாளைக்கு இங்க இந்த தெரு பக்கமே நாங்க வரக்கூடாதுன்ற அளவுக்கு வரும். ஏன்னா எங்களுக்கு வழி தெரியாது. ஏன்னா சுத்தி சுத்தி கூட்டு வந்தாதான் இவங்களுக்கு அடுத்த வாட்டி வழி தெரியாது. அடுத்த வாட்டி நம்மளே கூட்டணும்ல, அதனாலதான். இதுக்குதான் குட்டி சாத்தானுங்களா தங்கிச்சியா வச்சுக்காதீங்க. பொறுக்கி சாப்பிட்றதுக்கு கூட அவங்க இல்லாட்டா நம்ம போக கூடாதுன்னு நினைப்பாங்க. அதானடா? சச்சா அப்படிலாம் இல்லை, நல்லா நான் போக விட்டுருவேன். என் தங்கச்சி கொஞ்சம் நல்ல பொண்ணு, நல்லா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, சூரிய மாதிரி கிடையாது. சொல்லாதன்னு சொல்லிட்டு கட் பண்ணிக்கோ. இன்னொரு வாட்டி சொன்னேன்னு வச்சுக்க மண்டை, இன்னொரு வாட்டி சொன்னேன்னு வச்சுக்கோ 2 கை விட்டு ஓட்டுவேன் நானு. என்னை பத்தி தெரியல, எங்கேயாச்சும் சொல்ல விட மாட்டோம். கவுத்து விட்ட 2 பேர்கிட்ட போய் கேளுங்க எங்க அம்மாட்ட எத்தனை வாட்டி கவுத்து விட்டேன்னு. இனி என்ன கவுத்து விட்டா நான் யார்கிட்ட கேட்க முடியாது. எங்க போறோம் தெரியுமா? எங்க போறோம் போற வழியை பார்த்து நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. போற வழியை காமிச்சா கண்டுபிடிப்பாங்களா? கறி கொண்டு வந்தாங்கோ, எங்க சித்தி பிரியாணி கொண்டு வந்தாங்கோ, சாப்பிட்டோம். இப்ப ஷாப்பிங் போறோம். எங்க நம்ம போறோம் ஷாப்பிங். எப்படி போணும்? ஃபர்ஸ்ட் வண்டி ஆன் பண்ணணும். சின்னதா ஒரு சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டோம். என்னன்னா பட்டிக்காரி ஃபோன் பண்ணி கடுப்பேத்திட்டா. இங்க இருந்து ஒரு 100 feet இருக்கு மாதிரி, அதுக்குள்ள சித்தி கால் பண்ணி இன்னும் வரலையா அப்படின்னு கேட்பாங்க. பாத்தீங்களா கைஸ், கண்ணு மூடிட்டு ஓட்டுறாலும், அதனால தெரியல கொஞ்சம் எப்படி ஓட்டுறோம்ட்டு. அதனால கண்ணு மூடிட்டு ஓட்டுறேங்க பாருங்க. முன்னாடி பார்த்து ஓட்டுமா. அவளுக்கு உட்கார்றதுக்கு நான் இடம் கொடுக்கல மட்டும் தெரிஞ்சிச்சு. ஏன்? ஆக்சுவலா நான் அந்த இடத்துல தான் உட்காருவேன், அவ்வளவுதான் எனக்கு இடமே கரெக்டா இருக்கும். மிஸ்ஸஸ் ரியா நடராஜன், அவங்க வந்து கருத்துற கூடாதுன்ட்டு நான் வந்து நிழலையே கூட்டு வந்துட்டு இருக்கேன். ஏன்னா எங்க அக்கா ரொம்ப கலரு. இதோ என் பக்கத்துல எலும்பு கூடு இருக்கிற மாதிரி இருக்குல்ல, வேற யாரும் இல்லை, என் தங்கச்சி தான். எங்க மாமா அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, என் பொண்டாட்டிய கூட்டு போய் கருத்துட்டீங்களே. இதை உங்க மாமா கேட்கணும் அப்படிதானே? கேட்டுக்கோங்க மாமா. நான் மட்டும்தான் மாமான்னு கூப்பிடுவேன். யாரும் சொன்னோம், வேற யாரும் கூப்பிட கூடாது இல்ல, சிவா மட்டும்தான் மாமா. இந்த மாதிரி வண்டி ஓட்டும் போது டிஸ்டர்ப் பண்ணிட்டு வண்டி ஓட்ட சொல்ல நேரா பாருடின்னு